ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் செய்தி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரிகளோட வகைகளை தான் பார்க்க போகிறோம். ஸோ நேரடி வரி, அதுக்கு கீழே வருமான வரி, நிறுவன வரி வரும், செல்வ வரியும் வரும். மறைமுக வரி, அதுக்கு கீழே முத்திரைத்தாள் வரி, பொழுதுபோக்கு, சுங்கத்தீர்வை, கலால் வரி, ஜிஎஸ்டி இதெல்லாம் வரும். அது போக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வளர் வீதம், விகிதாச்சார வரி விதிப்பு, தேய்வீத வரிகள்னு சொல்லிட்டு வகைகள் இருக்குது. இதை பற்றி தான் ஓவராலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அப்புறமா இங்கிலீஷில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் லிங்க் ஆட் பண்ணுறேன். டவுன்லோட் பண்ணி நோட்ஸ் எடுக்கணும்னா நோட்ஸ் எடுத்துக்கோங்க, பிரிண்ட் அவுட் எடுத்து படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நேரடி வரிகள். நேரடி வரிகள்ங்கிறது வந்து வரியோட சுமை வந்து மாற்ற முடியாது. மற்றவங்களுக்கு யாருக்கு வரி விதிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு தான் பண்ண முடியும். ஸோ வருமான வரி, செல்வ வரி, நிறுவன வரி இதில் அடங்கும். பில் என்ன சொல்கிறாருன்னா, நேரடி வரி வந்து யார் மீது வரி விதிக்கப்பட்டதோ அவரே வரியை செலுத்துவதாகவும், வரி செலுத்துவதை வரி சுமையை ஏற்க வேண்டும்னு டெஃபினிஷன் சொல்லியிருப்பாங்க. அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வரி வருமான வரி, நிறுவன வரி. இந்த ரெண்டு தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. வருமான வரிங்கிறது தனிநபர் மீது விதிக்கப்படுவது, நிறுவன வரிங்கிறது நிறுவனங்கள் மீது விதிக்கப்படுவது. இது எதிலெல்லாம் விதிப்பாங்கன்னா, சிறப்பு உரிமைகளில், மூலதன சொத்தை விற்பதன் மூலமாக கிடைக்கும் வட்டி லாபங்களில், தொழில்நுட்ப சேவைகள், ஈவுத்தொகைகளுக்கான கட்டணங்கள் இதன் மீது விதிக்கப்படுகிறது. செல்வ வரி, சொத்து வரி, சொத்து உரிமையிலிருந்து பெறப்பட்ட நன்மைகளுக்காக விதிக்கப்படுறது சொத்து வரி. தனிநபர்கள் அப்புறமா நிறுவனங்கள் மீது விதிக்கப்படுது. அனைத்து நேரடி வரிகளும் மத்திய அரசால் வசூலிக்கப்படுது. ஜிஎஸ்டி பார்த்திங்கன்னா மத்திய மாநில அரசால் வசூலிக்கப்படுகிறது. சொத்துக்களுக்கான வரி உள்ளூர் அரசாங்கத்தால் வசூலிக்கப்படுகிறது. எது மூலிமா அதிக வரி பார்த்திங்கன்னா, நேரடி வரி காட்டிலும் மறைமுக வரி மூலமாக தான் அதிக வரிவாயை பெறுறாங்க இந்தியா. சுங்க வரி, ஜிஎஸ்டி அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. மறைமுக வரி அதிகமாக விதிக்கப்படுறதுனால பணக்காரங்க வரி கட்டுற காட்டிலும் ஏழைகள் வரி கட்டுறது அதிகமாகும். மறைமுக வரிங்கிறது வந்து வரி சுமையை மற்றவர்களுக்கு மாற்ற முடிந்தால் அது மறைமுக வரி. முத்திரைத்தாள் வரி, பொழுதுபோக்கு வரி, சுங்கத்தீர்வை, கலால் வரி. முத்திரைத்தாள் வரிங்கிறது வந்து அரசாங்க ஆவணங்கள் மீது விதிக்கப்படுறது, திருமணப்பதிவு, சொத்து தொடர்பான இதெல்லாம். பொழுதுபோக்கு வரிங்கிறது திரைப்பட டிக்கெட்டு, பொழுதுபோக்கு பூங்கா, கண்காட்சி இதில் விதிக்கப்படுறது. சுங்கத்தீர்வைனா விற்பனையின் போது இல்லாமல் உற்பத்தி செய்யப்பட்ட பொருள்கள் மீது விதிக்கப்படுவது. பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி, ஜிஎஸ்டி, நாடாளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்டது மார்ச் 29. நடைமுறைக்கு வந்தது ஜூலை 1. ஒரு முனை வரின்னு சொல்லுவாங்க. நிறைய மறைமுக வரியை மொத்தமாக இணைச்சிருக்கோம். எப்போ ஃபஸ்ட்டுன்னா ஃப்ரான்ஸில் தான் ஃபஸ்ட்டு கொண்டு வந்திருப்பாங்க ஜிஎஸ்டியை. வளர்வீத வரி விதிப்புங்கிறது வருமானம் அதிகரிக்கும் போது வரியை அதிகரித்தா அது வளர்வீதம். எடுத்துக்காட்டு வருமான வரி. இதே தேவீதம்னா அது அப்படியே ஆப்போசிட். வருமானம் அதிகமாக இருந்தாலும் வரி வந்து கம்மியாக தான் இருக்கும். அது பார்த்திங்கன்னா விற்பனை வரி இல்லை ஜிஎஸ்டி. மறைமுக வரிலாம் தேவீத வரிகளாக இருக்கும். அடுத்து விகிதாச்சார வரி விதிப்பில் எக்ஸாம்பிள் வந்து எல்லாத்துக்கும் ஒரே பர்சன்டேஜ். நிறுவன வரி. ஸோ டேக்ஸை பொறுத்தளவுக்கு டேரக்ட் டேக்ஸு ரெண்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டேக்ஸு. இன்கம் டேக்ஸு, கார்பரேஷன் டேக்ஸு. இன்கம் டேக்ஸு இண்டிவிஜுவல் டேக்ஸ். கார்பரேஷன் டேக்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கம்பெனிஸில் இருந்தும் இது பண்ணுவாங்க. இது போக வெல்த் டேக்ஸ் இருக்குது. இந்தியாவில் பார்த்திங்கன்னா அதிகமாக இன்டைரக்ட் டேக்ஸில் தான் அதிக ரெவன்யூ கிடைக்கும் கம்பேர் வித் டேரக்ட் டேக்ஸு. இன்டைரக்ட் டேக்ஸ் கீழே கஸ்டம் டியூட்டி, ஜிஎஸ்டிலாம் வரும். ஸ்டாம்ப் டியூட்டிங்கிறது வந்துட்டு மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட்டுக்கு மூலமாக இது பண்ணக்கூடியது. என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ் இருக்குது. எக்ஸைஸ் டியூட்டி. அடுத்து ஜிஎஸ்டிங்கிறது வந்து உங்களுக்கு 29 மார்ச் 2017 பார்லிமெண்ட் ஆக்டை பாஸ் பண்ணியிருக்கோம். நடைமுறைப்படுத்தப்பட்டது 1 ஜூலை 2017. 1 பாயிண்ட் டேக்ஸாக இருக்கும். ஃப்ரான்ஸ் தான் ஃபஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. 3 டைப்ஸ் இருக்குது: ப்ரோக்ரஸிவ், ப்ரொபோர்ஷன், ப்ரிக்ரெசிவ். ப்ரோக்ரஸிவ்ங்கிறது டேக்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் இன்கம் இன்க்ரீஸ் ஆனால் டேக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ரெக்ரெசிவ்ங்கிறது இன்கம் இன்க்ரீஸ் ஆனாலும் டேக்ஸ் கம்மியாகும். ப்ரோக்ரெசிவ்க்கு இன்கம் டேக்ஸும், ரெக்ரெசிவ்க்கு சேல்ஸ் டேக்ஸ் இல்லை ஜிஎஸ்டி வந்துடும். ப்ரொபோஷனல் டேக்ஸுங்கிறது சேம் ப்ரொபோஷனில் இருக்கும், கார்பரேட் டேக்ஸ். ஸோ அவ்வளோதான்.
ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.